சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளது நோக்கம் உதயநிதியை கைது செய்வதுதான். பாஜகவின் உத்தரவு அதுதான். தமிழகத்தில் பல்வேறு திமுகவின் அமைச்சர்கள் பெயர் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் அவர்களிடம் விசாரணை செய்யாமல் செந்தில் பாலாஜியையும் உதயநிதியையும் குறிப்பிட்டு சுற்றி வளைப்பதற்கு காரணம் திமுகவை உடைப்பதுதான். திமுக ஒட்டுமொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்த தலைவர் என்ற கொண்டு செல்லக்கூடிய சூழலும் உருவாகி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இது கனிமொழி அவர்களுக்கு மிகவும் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் எம்பியாக இருப்பதற்கும் தமிழகத்தில் அமைச்சராக இருப்பதற்கும் வித்தியாசம் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் கனிமொழி அவர்களது குறிக்கக்கூடிய நபர்களை திமுகவின் தலைமை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது. இது கனிமொழி அவர்களது செல்வாக்கை ஓரம் கட்டுவதாகவும் கனிமொழியின் செல்வாக்கை இங்கு மதிப்பு இல்லாததாக மாற்றுவதாகவும் கனிமொழி அவர்களிடமே பலரும் கூறியுள்ளனர். கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது கனிமொழி யாரை கூறுகிறாரோ அவர்கள்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது கனிமொழி அவர்களது பேச்சை கேட்கக்கூடிய இடத்தில் ஸ்டாலின் இல்லை. தனது மகன் என்ன கூறுகிறாரோ அதை மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் என்று கனிமொழி அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டுள்ளது. இந்த முறை தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. மேலும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்தால் திமுக ஒருவேளை வெற்றியடையக்கூடிய சூழல் உருவாகினால் துணை முதல்வர் பதவியையும் கனிமொழி அவர்கள் கேட்பார். இல்லை என்றால் கனிமொழி அவர்களது திட்டம் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள் வட்டாரத்தில், அதாவது திமுகவின் மிக முக்கியமான நபர்களது பினாமிகள் மூலமாக உதயநிதியை சிக்க வைப்பது கனிமொழி அவர்கள் போட்ட ரகசிய திட்டம் என்று திருச்சி சூர்யா சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார். அதாவது இதுவரை 3 நபர்கள், திருச்சியைச் சேர்ந்த 3 தொழிலதிபர்கள் உதயநிதியின் நெருங்கிய நண்பர்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்பொழுது அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு காரணம் யார்? மேலும் இவர்கள் மூலமாக ஒருவர் சிக்கினால் உதயநிதியின் கைது உறுதி செய்யப்படும். இது யாருக்கு சாதகமாக மாறும்? கனிமொழிக்குத்தான் சாதகமாக மாறும். அது மட்டுமல்ல, கனிமொழி அவர்கள் நினைத்தது நடக்கும். தமிழகத்தில் அதிமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு உடைந்தது போல் திமுக உடைய வேண்டும் என்றால் நிச்சயம் திமுகவின் தலைமை அஸ்திவாரம் சுக்குநராக உடைய வேண்டும் என்றால் தேர்தலில் தோல்வியடைய வேண்டும். அப்படி தோல்வியடையும் பட்சத்தில் திமுக நிச்சயமாக சுக்குநூறாக உடையும் என்று திருச்சி சூர்யா அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.